தேவனுடைய நாமம் மயம்படும்படியாய் பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எனது நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நேரத்திலும் நாம் ஜெபித்து நாம் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஜெயிப்போம். எங்களை நேசித்து வாழ்த்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு கொடான கொடி நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்முடைய சித்தம் எங்களுடைய ஜீவியத்தில நிறைவேற்றப்பட இந்த நாளையும் எங்களுக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதமாய் பிரசித்தமாய் இருக்கிறீரோ அப்படியாய் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படி உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இப்படி சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். தேவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா துதிகன மகிமையும் நீர் ஒருவரே உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பொறுப்பேற்றுக் கொள்ள இந்த நேரத்தை முற்றிலும் எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ள எல்லா துதி தோத்திரங்களையும் நமக்கு ஏறடிக்கும். நம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படி இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தான் கேட்க இருக்கக்கூடியதான நம்முடைய வார்த்தைகளுக்காக யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். பாடல் புது சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். 124வது உள்ள பாடல், தேவனின் ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே என்கின்ற பாடலை கருத்து உணர்ந்து நாம் பாடுவோம். தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரு கைக்கிரயமாய் கொல்லப்பட்டு இயேசுவின் மீட்கப்பட்டு அவரு கைக்கிரயமாய் கொல்லப்பட்டு தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ பிள்ளைகளானோ அவர் சொந்த ஜனமுமானோ தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ பிள்ளைகளானோ அவர் சொந்த ஜனமுமானோ தேவனின் ஆலயமே இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தில் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீர்க்காமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்காமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே பரிசுத்த மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருக்கும் அவருடன் துதி ஆவியாயிருக்கும். கர்த்தருக்குள் என்றும் அவருடன் துதி ஆவியாயிருக்கும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே
ஜீவனினாலயமே பரிசுத்த மகிமையினாலயமே நாமே அவ்வாலயமே ஜீவனினாலயமே. மீண்டுமாக மற்றும் ஒரு பாடலின் பாடுவோம். பாடல் 54. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் மகிமைப்பட ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்று நாம் தேவனை மகிமை. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் மகிமைப்பட ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் தாளடி வாழ்விடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், என் மணி போல காத்தருளும், கிருபையாலிடம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையாலிடம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானில் தோன்றுவார் பரிசுத்தர், இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. இந்த நேரத்திலும் ஆராதனையின் முதல் ஜெபத்தை நமக்கு ஜெபித்து ஆரம்பித்தார். டேனியல் ஜெபராஜ் அவர்கள் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
தாப்பனை இந்த சென்ற போன காலங்களிலே கண்மணிகள் பாதுகாத்து அந்த நாசமோஷனுடைய ஒத்துக்கிறது அணுகாமல் இந்த வாரத்தின் முதல் நாள் சபை மக்களை கூட்டி சேர்த்து உண்மை நோக்கி துதிக்கவும் முடிவாராயும் கிருபை இருந்த கூட சுத்திரன் தாப்பனை ஆறாயிலே நாங்கள் இந்த ஒவ்வொரு காரியங்கள் நீத்தாமே ஏற்று ஆசீர்வித்து அதை நடத்தக்கூடிய தாசர்கள் நீத்தாமை ஆசீர்வித்து நடத்தும் தாப்பனே அதே போல் இந்த சத்தியத்தை எடுத்துக்கூடிய தாசரை நீத்தாமை மறைத்து நீர் எங்களுக்கு அந்த வார்த்தையை உரைத்தழும் தாப்பனே அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன் இங்கே விட்டு மக்களா இல்லாதபடி நாங்கள் அதுல எங்கள் வாழ்நாள் முழுவதும் அதன்படி நடக்கவும் அதை மற்ற மக்களுக்கு உபதேசிக்கவும் எங்கள் கிருபை ஞானத்தை தந்துடலாம் தாப்பனே அதே போல் இந்த ஆறாயிரம் முக்கியமான கத்திரை பந்தில பங்கு பெறும் பாத்திரங்கள் பங்கு பெறாமல் பாத்திரங்கள் பங்கு பெற நீதாமை கிருபை தந்துடலாம் தாப்பனே அதே போல் இந்த பூமி எங்கும் ஆராதனை நடக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய பிரசனம் இறங்கி நீதாமே உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்தி அழுத்தாப்பனே தாப்பனே அதே போல் இது முக்கியத்துவத்தை விட்டு மக்களை இருக்கக்கூடிய காலங்களிலே இதுல தொடர்ந்து பங்கு பெற நிதமே கிருபை தந்துள்ளோம் தாப்பனே சிறிதான விண்ணப்பத்துக்கு பதில் தந்து எங்களை காத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நிச்சயமான ஜீவனை நடத்தாப்பனே ஆமென். வாசிக்க முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசன பகுதி 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 24, 25 ஆகிய 2 வசனங்களை வாசித்து கொடுக்க முடியாய் அன்பு சகோதரர் முனிஸ்குமார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 24, 25. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 24, 25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை தெளிவாய் வாசித்து கொடுத்த சகோதரனை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நாம் ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாய் நம்முடைய சபையின் ஊழியர் சகோதரர் சுவிக்கன் அவர்களை அன்போடு கேட்கிறேன். கூடியிருந்திருக்கிறதான சபையார் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பரிசுத்த ஆராதனையிலே மிக முக்கியமாக நாம் ஆவிக்குரிய உணவை நாம் உட்கொள்ளும்படியாக நாம் ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியான ஒரு தருணம் இது. இப்பொழுதும் கூட நாம் 1 கொரிந்தியர் 9வது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 24, 25 வசனங்களை நாம் இந்த வேளையிலே வாசிக்க கேட்டோம். இது மிகவும் நமக்கு பரிச்சயமான ஒரு வேத வசன பகுதி. அதிகமாக இந்த வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். நம்மளுடைய விசுவாச ஓட்டத்திலே நாம் எந்த அளவுக்கு ஓட வேண்டும் என்கின்றதான அந்த காரியங்களிலே அநேக நேரங்களிலே இந்த வசன பகுதிகளிலே நாம் அநேக தாசர்கள் மூலியமாக நாம் இதை கற்றிருக்கின்றோம். மீண்டுமாக நாம் தொடர்ந்து இந்த பகுதியில நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக நாம் வருகின்ற பொழுது தேவன் இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு சில காரியங்களையும் நமக்கு அவர் நினைப்பூட்ட இருக்கின்றார். இந்த பகுதியிலே 9வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை குறித்தும் அவர்களுடைய கடமைகளை குறித்தும் அந்த இடத்துல சொல்லப்படுகின்றதான இந்த அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். 1 தொடங்கி அந்த வசனங்கள் ஃபுல்லா நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரர்களுடைய கடமைகள் என்ன, அவர்களுடைய ஊழியம் என்ன என்பதை அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. 24, 25 அங்கே சொல்லப்படுகின்ற பொழுது அவர் ஒரு சில காரியத்தை குறித்து அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடியும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அங்க சொல்லப்படுகின்றதான அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதுல 25 அங்கே சொல்லும் பொழுது
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்படுகின்றதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் நம்மளுடைய இந்த விசுவாச போராட்டத்துல ஒரு பந்தயத்துல நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய ஒரு பந்தயத்துல இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பொருளை பெறுவதற்காக அல்லது ஒரு இலக்கை நோக்கி அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா இப்ப ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆவிக்குரிய இந்த ஓட்டத்துல. அப்ப இந்த ஆவிக்குரிய இந்த ஓட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக ஓட வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என்கின்றதான அந்த விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணும்? ஓடணும் அப்படின்றத அநேக நேரங்கள்ல நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இதுல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறாரு, இச்சையடக்கமாய் அங்கே என்ன செய்ய வேண்டுமா? இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு உலக பிரகாரமாக பந்தயத்துல ஓடுகிறவர்கள் அல்லது உலக பிரகாரமா இருக்கக்கூடியதான நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில காரியங்களில, அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னா ஒரு சில காரியங்களை அவங்க என்ன செய்யணும்? விட்டு கொடுத்துதான் அவங்க என்ன செய்ய முடியும்? அந்த இலக்கை அடைய முடியும். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு என்ன இருக்காது? தகுதியா இருக்காது. எல்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்காக எல்லா மனுஷனும் இஷ்டத்துக்கு இருக்கான்றதுக்காக நானும் என்ன செய்வேன்? அதே மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நான் போவேன் அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியாது? அந்த பந்தயத்துல பங்கு பெற முடியாது. அதே போல அதுல பங்கு பெறவும் முடியாது. அவங்க நினைச்ச அந்த இலக்கை என்ன செய்ய முடியாது? அடையவும் முடியாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல இன்றைக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்திலையும் ஒரு சில காரியங்கள் என்ன செய்யணும்? ஒரு சில விஷயங்களை தவிர்த்து ஒரு சில விஷயங்களுக்குள்ள அடங்கிதான் என்ன செய்யணும்? அந்த குடும்பமானது நடத்தணும். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு குடும்பம்ன்றது அந்த குடும்பத்திற்குண்டான சட்டத்திட்டங்களுக்குள்ளாக அடங்கி அதுல அந்த வழியில போனா மட்டும்தான் அது ஒரு சமுதாயத்துல மதிக்கக்கூடிய ஒரு குடும்பமா அது என்ன செய்யும்? இருக்கும். அதுல ஏடாம் தானு இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நினைச்சதை நான் செஞ்சுக்கிட்டு நான் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதை குடும்பம்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்படி எல்லாம் உலக பிரகாரமான காரியங்களிலே இப்படிப்பட்டதான ஒரு வழக்கங்கள் இருக்கின்ற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்றைக்கு ஓடுகின்றதான இந்த ஓட்டத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? இச்சை அடக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடியதான நாம் எல்லா விதத்திலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இச்சையடக்கமாய் இருக்க வேண்டும். நாம எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா ஒரு உலக பிரகாரமா நம்ம பார்க்கும் பொழுது உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது உணவுன்றது ஒரு அளவு தான் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். கிடைச்சிருச்சுன்றதுக்காக அளவுக்கு மீறி அதை என்ன செய்யறது இல்ல, யாரும் சாப்பிட்றது இல்ல. ஒரு லெவல்ல அளவுக்கு மீறி சாப்பிட்றதா இருந்தா அது உடலுடைய உருவங்கள் இந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் என்ன செய்யும்? உடல் உபாதைகள் ஏற்படும். ஒரு அளவுக்கு மீறி ஒரு விஷயத்த நம்ம போகும் பொழுது அதை என்ன செய்ய முடியாது? சாப்பிட ஒரு 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 ஒழுங்கு இல்லாம ஒரு விஷயத்த ஒரு நபர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது உணவு பழக்கமா இருக்கட்டும் அல்லது தூக்கமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக கூட இருக்கட்டும். ஒரு மனுஷன் அப்படின்னா காலையில எந்திரிக்கணும், இப்படி வேலைக்கு போகணும், அவங்க அன்றாட உடல் உழைப்புன்றது ஒண்ணு இருக்கணும், நேரத்துக்கு கரெக்டா என்ன செய்யணும்? சாப்பாடு கரெக்டா இருக்கணும், தூக்கம் அதே போல இருக்கணும் அப்படின்றது என்ன செய்யுது? மருத்துவர்கள் ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் சரியா இருந்தா தான் அவன் ஒரு சரியான ஒரு மனிதனா, ஒரு சராசரியான ஒரு மனிதனா அவன் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஒரு மனிதனுக்கு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னாலே என்ன ஆயிடுவான்? ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் ஆகி ஒரு மாதிரி அப்படியே மெண்டலான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். இப்ப நமக்கே ஒரு நைட் ஒர்க் பாக்குறோம்னு வைங்களேன், நைட் ஒர்க் பார்த்துட்டு நம்ம தூக்கமே இல்லாம மறுநாள் நம்ம சர்ச்சில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா பாடி உட்கார்ந்துருக்க மாதிரிதான் இருக்கும். ஆனா நம்மளோட கவனம் எல்லாம் என்ன இருக்காது? எந்த ஒரு விஷயமும் உள்ள என்ன செஞ்சிருக்காது? ரிசீவே ஆயிருக்காது, உள்ளே போயிருக்காது. ஏதோ சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அட்டன் பண்ணணும்ன்றதுக்காக உட்கார்ந்துட்டு போன மாதிரி இருக்கும். ஆனா என்ன செய்யாது? எதுவுமே உள்ள போகாது. அப்ப அது என்னன்னா ஒரு நைட்டு அந்த ஒரு தூக்கம் இல்லை அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சு? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதே போல ஒருவேளை சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா இப்ப எல்லாம் என்ன இல்ல, ஒருவேளை சாப்பாடு சாப்பிடலைன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு என்ன செஞ்சிடலாம், தாண்டி வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான உறுப்புகள் ஏதாவது ஒரு விதத்துல என்ன செய்யும்? பாதிக்கும். ஏன்னா நேரத்துக்கு சரியான அந்த அதுக்குண்டான வேலைகளை கொடுக்குற அளவுக்கு உள்ள போனாதான் நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும், தேவையான சத்துக்கள் இருக்கும். அதே போல அந்த உறுப்புகள் வேலை செய்வதற்கு
அது என்ன செய்யணும், உள்ள ஏதாவது ஒரு உணவு போய் என்ன செய்யணும், விழுகணும். கிட்டத்தட்ட அது என்னது, ஒரு ஒரு மிஷின் மாதிரிதான் உள்ளுக்குள்ள. ஒரு மிஷின் வந்து சும்மா வெறுமனே வீட்டுல ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெறும் மிக்சியை போட்டு நம்ம வாட்டுக்கு விளையாண்டுகிட்டே அப்படியே சுத்திக்கிட்டே இருப்போமா? செய்ய மாட்டோம். ஏதோ ஒண்ணு அரைக்கணும் வைக்கணும்னா அதுல ஒரு பொருள் இருந்தாதான் அது என்ன செய்யும், வேலை செய்யும். சும்மா வெறுமனா போட்டிருந்தா தேவையில்லாம கரண்ட் வேஸ்ட், ஏதாவது ஒண்ணு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த உணவுன்றது உள்ள போகும் பொழுது அது என்ன செய்யும், உள்ள அது போய் உள்ள வேலை செய்யும். அதற்கு உண்டான தேவைகளை வந்து அது என்ன செய்யும், எனர்ஜி, அந்த உடம்புக்கு தேவையானதுகளை, சத்துக்களை அதை எடுத்துக்கிட்டு மீத தேவையில்லாததுகளை வெளியேற்றக்கூடியதான ஒரு வேலைகளை அது செய்யக்கூடியதான இருக்கு. அப்ப இப்படியெல்லாம் அது செய்யும் பொழுது அந்த ஒரு வேளை உணவோ அல்லது 2 வேளை உணவோ அல்லது நேரம் தவறி நேரங்கட்ட நேரத்துல வந்து சாப்பாடுகளை சாப்பிட்டு இது பண்றதோ அதுவும் என்ன செய்யும், மனிதனுடைய அந்த மாற்றங்களை அது உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப எல்லாம் இந்த சுகர் வர்றது அப்படின்றது வந்து என்னன்னா மெயினா அதுக்குதான், அததான் ரீசனா என்ன செய்யறாங்க சொல்றாங்க, நேரத்துக்கு கரெக்டா என்ன செய்யணும், சாப்பிடணும். அதை சாப்பிடுறதுமே பாத்தீங்கன்னா கிடைக்கிறது எதெல்லாம் எடுத்து என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சுகர் வருது அப்படின்னா என்ன செய்யணும், அப்ப அதுக்குன்னு தகுந்த மாதிரி இப்போ உடம்புல அளவுக்கு அதிகமா என்ன செய்யுது, அது சுரக்குது. அப்படின்றதுனால மண்ணுக்குள்ள பூமிக்கு கீழே விளையக்கூடிய பொருட்களை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்றத என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப பச்சை காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும், சாப்பிடணும். ஆனா நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். அது அளவு என்ன செய்யணும், கரெக்டான அளவுலதான் சாப்பிடணும். இப்ப சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ண போனோம்னா ஒரு பெரிய சார்ட்டை கொடுத்துட்றாங்க, எப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், எதை குடிக்க கூடாது, எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு சார்ட் கொடுத்துட்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய சராசரியா ஒரு மனுஷன் சரியா வாழ்றதுக்கு ஒரு வழிமுறைகள் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுது. அந்த வழிமுறைகள் படி சரியா அவன் இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல மனிதனாக, ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனாக இந்த பூமியில என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அதையும் மீறி இஷ்டத்துக்கு என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, என் வேலை நான் பாக்குறேன், நான் ஓடுறேன், ஒடியாடுறேன், நான் பண்றேன், என் நேரத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு எப்ப டயம் இருக்கோ அப்பதான் நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம் அல்லது இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது லைஃபோட அந்த அன்றாட வழியில போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இதே முறையே மாறி என்ன செஞ்சிடும், அது ஒரு ட்ராக்ல வேற மாதிரி என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். திருப்பி அவர் சரியான வழிக்கு வரணும்னு நினைச்சாலும் அது வர முடியாது. அப்ப இப்படியெல்லாம் ஒரு வழக்கங்கள் என்ன செய்யுது இருக்கு. அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடியதான நாம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த ஒரு ஓட்டம் என்பது அல்லது ஒரு பந்தயத்துல இன்றைக்கு நாம் ஒரு கேம்ல என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இப்ப ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா இந்த இலக்கை அடைவதற்கு நாமும் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, இச்சையடக்கமாக அதை கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் தகுதி உள்ளதும் இருக்கு, தகுதி இல்லாதவர்களும் இருக்கு. எது தகுதியோ அதை நாம் எடுத்துக்கொண்டு தகுதி இல்லாத விஷயங்களை எல்லாம் தகர்த்து விட்டு நாம் என்ன செய்யணும், அதை நோக்கி கடந்து போகக்கூடிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இச்சையடக்கம் ஏன் வருது அல்லது ஏன் வேண்டும், ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியானதான ஆசைகள் நமக்கு என்ன செய்கிறது வருகிறதுனாலதான் அது என்ன செய்யறதுன்னா அந்த இச்சையடக்கம் நமக்கு இல்லாம அது என்ன செய்யுது, அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த இச்சையடக்கத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, நீதிமொழிகள் 23:5, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை கடக்க விடுவானே, அது கழுதை போல சருகுகளை கணக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மாற்றமாய் பறந்து போகும். இங்கே பார்க்கிறோம், இல்லாத பொருள் மேல என்ன செய்யணுமா, உன் கண்ணை பறக்க விடுவானே. ஒரு பொருளை நம்ம பார்க்கல அல்லது தெரியாது அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கேள்விப்படுறோம் அல்லது ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை கண்டு நம்ம என்ன செய்யறோம்னா அதிகப்படியான ஆசைகளை வளர்த்து கொள்வது. அதாவது எது நமக்கு தகுதி எது தகுதி இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப ஒரு உலக பிரகாரமா சொல்லுவாங்க இல்லையா, வரவுக்கு ஏத்த மாதிரியான ஒரு செலவு இருக்கணும். ஒரு குடும்பம் நடத்துறவங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சிரமங்கள் இல்லாம போனோம் அப்படின்னா என்ன நம்மள்ட்ட இருக்கோ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அது என்ன செய்யும், ஒரு நல்ல குடும்பமா சந்தோஷமா அதை ரன் பண்ணிட்டு போலாம்.
அதுக்கு மீறி, அளவுக்கு மீறி பக்கத்துல அவன் அதை வச்சிருக்கான், இவன் இதை வச்சிருக்கான், அது வேணும் இது வேணும்னு அதையும் நம்ம அடைஞ்சு கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அதையெல்லாம் நம்மளும் அடையணும்னு சொல்லி இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியில அது என்ன ஆயிரும்? நம்மளுடைய லெவல் வேற மாதிரி மாறி அது வேற விஷயத்துல போய் நம்ம சிக்கி கடைசியில என்ன செய்ய முடியும், அதுல இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைகள்ல நம்ம மாட்டிக்கிறோம். இது உலக பிரகாரமா இப்ப நிறைய நடக்குது. சமூக வலைத்தளங்கள்ல நிறைய செய்திகள்ல நம்ம பார்க்கும் பொழுது நிறைய குடும்பங்கள்ல தற்கொலை பண்ணிக்கிறதா இருக்கட்டும், குடும்பங்களே அழிஞ்சு போறதா இருக்கட்டும், கணவனை விட்டுட்டு மனைவி வேறொருவரோட போறது, அல்லது மனைவி விட்டுட்டு கணவன் வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போறது, இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா, எதையுமே ஒரு முறையா ஒரு குடும்பத்திற்கு எது தகுதியோ அதை விட்டு தகுதியை மீறி ஒரு விஷயத்த அவங்க என்ன செய்யறதுனால, ஆசைகளை வளர்த்தி கொள்வதனால, அந்த இடத்துல இச்சையடக்கம் இல்லாததுனால எதெல்லாம் நமக்கு விருப்பமா இருக்கோ அதையெல்லாம் நான் அடைஞ்சு தீருவேன், இருக்கிற வரைக்கும் நான் மனசு என்ன செய்யணும், சந்தோஷமா வாழணும், அனுபவிச்சு நம்ம சாகணும்ன்றது தானே, அதுக்குதானே இந்த பூமியில இருக்கோம். எது எது இருக்கோ நல்லா அனுபவிப்போம், அனுபவிச்சு நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு என்ன செஞ்சிருவோம், செத்துருவோம், அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் அப்புறம் நாளைக்கு என்ன செய்ய முடியும், நாளைக்கே செத்து போயிட்டேன்னா இதெல்லாம் என்ன நான் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாங்க நிறைய பேர். அதெல்லாம் செய்யறதுனால கடைசியில என்ன ஆயிருது, வாழ வேண்டிய இன்னும் நாட்கள், எவ்வளவோ நாட்களை பார்க்க வேண்டியது இருக்கு, எவ்வளவோ நாட்களை வாழ்ந்து அதை அனுபவிக்க வேண்டிய நாட்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சீக்கிரம் இழந்து போய் விடுறாங்க. அப்ப இந்த செல்ஃப் கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல் ஆனது நம்மள்ட்ட ஏன் இல்லாம போகுது அப்படின்னா, இந்த ஆசைகளை நாம் உருவாக்குவதன் நிமித்தமாகத்தான். அந்த ஆசைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, வளர்த்தி கொள்ள கூடாது. நான் தாமஸ் பிரதர் இருக்காங்க, நான் தாமஸ் பிரதரை பாக்குறேன் அப்படின்னா, பிரதரு பாக்கெட்ல ஒரு பேனா வச்சிருக்கிறாங்க, அந்த பேனா பார்க்கும்போது அழகா இருக்கு, என் கண்ணுக்கு அது அழகா இருக்கு, பார்த்த உடனே இதே மாதிரி பேனா எனக்கு நான் என்ன செய்யணும், வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறது. இதுவும் என்னது, அந்த கண்ட்ரோல் இல்லாம நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அதை நினைக்கலாம், ஏங்க ஒரு சின்ன பேனாவுக்கு இதுல என்ன எத்தனை கோடி செலவாயிர போகுது அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனா இன்னைக்கு இந்த சின்ன பேனா தான் நாளைக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய விஷயத்துல அது ஒரு பெரிய பொருள்ல அது நிக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைகள்கிட்ட அதை தான் நமக்கு வீட்டுல நம்ம இருக்கும்போதே சொல்லுவாங்க, என்ன பார்த்தோன்னே, என்ன அவன்கிட்ட இருக்கிறத பார்த்தோன்னே ஏன் அடம் பிடிக்கிற அப்படின்னு ஏன் நமக்கு அடி விழுகுது அப்படின்னா, அவங்க அன்னைக்கு அதை கண்ட்ரோல் பண்ணதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், எது நமக்கு வேணும் வேணாம் அப்படின்னு இன்னைக்கெல்லாம் நம்ம அதை யோசிச்சு ஒரு விஷயங்கள்ல செய்யறோம். ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அதெல்லாம் யாருமே என்ன செய்யறது இல்ல, யோசிக்கிறது இல்ல. என்னதான் கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாலும் தான் பிள்ளை ஆசைப்பட்டுருச்சு, நான் அதை என்ன செய்யல, அனுபவிக்கல, ஆனா என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, ஏங்கிடக்கூடாது, கடைப்பட்டாலும் நான் என்ன செஞ்சிருவேன், வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி என்ன செஞ்சிடறது, வாங்கி கொடுத்துறது. கடைசியில அது வளர்ந்து வர்ற நேரத்துல அதால என்ன செய்ய முடியாது, எதெல்லாம் பார்க்குதோ எல்லாம் அது வேணும்னு நிக்கும். ஆனா இவரால அதை என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அது வேற ட்ராக்ல போய் அதை என்ன செஞ்சிருது, ஒண்ணுமே இல்லாம அந்த குடும்பம் கடைசியில எதை என்ன நினைச்சு தான் பிள்ளைய வளர்த்து அவர் கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அதை விட அது வேற மாதிரி போயிடும். கடைசியில இவரும் என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. இதுதான் இந்த உலகத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அநேக சினிமா படங்கள் எல்லாம் இன்னைக்கு வரக்கூடியதான காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயங்களை தான் அதை என்ன செய்யறாங்க, கொண்டு காமிக்கிறாங்க. அன்றாட அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. ஆனா அந்த கருத்துள்ள இந்த மாதிரியான குடும்பங்களுக்கு தேவையான காரியங்களை யாருமே என்ன செய்யறது இல்ல, பாக்குறது கிடையாது. பாக்குறது மாத்திரம் இல்ல, பார்த்து அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு அதை யாரும் என்ன செய்யறது இல்ல, எடுத்துக்கொள்றது இல்ல. ஆமா இது தப்பு, இது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்றத எடுத்துக்கிறது கிடையாது. அப்ப இந்த ஆசைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, உருவாக்கி கொள்ள கூடாது. சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஆசைதான், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வேணாம். இப்போதைக்கு நம்மள்ட்ட என்ன இல்ல, என் கையில காசு இல்ல, அந்த பேனா என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, பரவாயில்ல, எனக்குன்னு எழுதுறதுக்கு ஒரு பேனா இருந்தா போதும். அப்ப என்கிட்ட ஒரு பேனா என்ன செய்யுது, இருக்கு, போதும், இது எழுதுறதுக்கு இருந்தா இது போதும் அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது அது என்னது, ஒரு கண்ட்ரோல், அந்த ஒரு இச்சை அடக்கம். என்னுடைய ஆசையை நான் என்ன செய்யறேன், வேண்டாம், இது வேண்டாம், இது இருந்தா போதும் நமக்கு அப்படின்னு நான் என்ன செஞ்சுக்கிறேன், அதை சரி பண்ணிக்கிறேன். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், என்ன விஷயமாக கூட இருக்கலாம், அது எந்த விஷயமாக இருந்தாலும் என்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது தகுதியா தகுதி இல்லையா என்பதை நாம் பார்த்து அதுல கடந்து போக வேண்டியது
அவசியமாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியாகத்தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் கடந்து போகிறோமா என்பதை ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, யாக்கோபு 1:14-15 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்க பார்க்கிறோம், அந்த ஆசையானது இப்பதான் நம்ம சொன்னோம், அந்த ஆசையானது என்ன செஞ்சிருச்சு, அந்த ஆசையை நடத்தணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த கண்ட்ரோலை நம்ம நம்மளால அந்த இச்சையை நம்மளால அடக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த இச்சையை நிறைவேற்றியே ஆகணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி ஆகுதான்? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த செய்யறது நாளைக்கு அது பெரிய விஷயத்துல நிக்குது. அது என்ன ஆயிருது, ஒரு பிரச்சனையில கொண்டு போய் நம்மளை மாட்டி விட்டுறது. ஏதாவது ஒரு விஷயத்துல போய் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சிக்கிக்கிறோம். சிக்கினதுக்கு அப்புறம் அதான் சொல்றாரு, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அது கடைசியில கொண்டு போய் எங்க போய் நிப்பாட்டோம், மரணத்துலதான் கொண்டு போய் நிப்பாட்டோம். அப்ப இன்றைக்கு அந்த இச்சை அடக்கமானது நம்மள இடத்துல என்ன செய்ய வேண்டும், அது நம்மள்ட்ட இருக்கணும். இன்னைக்கெல்லாம் ஒரு லெவலுக்கு மீறி நம்ம ஒரு விஷயத்துல ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா யாருமே என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, அந்த தப்ப என் மேலதான் தப்பு, நான் என்ன செஞ்சுட்டேன், தவறுதலாக இதை நான் செஞ்சு இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், இப்படி நான் சிக்கிட்டேன், நான் இதுக்குள்ள இப்படி மாட்டி நான் முழிக்கிறேன் அப்படின்னு யாருமே என்ன செய்யறது இல்ல, தன்னை ஒத்துக்கிறது கிடையாது. யார நம்ம அடுத்து பிளேம் பண்ணுவோம், இவன் போய் தான் என்னை என்ன செஞ்சுட்டான், கொண்டு போய் இதுல மாட்டி விட்டுட்டான், நான் அப்பயே வேணான்னு சொன்னேன், இவன் தான் என்னை என்ன செஞ்சுட்டான், இதுல இழுத்துட்டான், இது இப்ப கடைசியில இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு யார செய்வோம், மத்தவங்களதான் நம்ம சொல்லுவோம். சின்ன பிள்ளைகள்ட்டையும் நம்ம பாக்குறோம், ஏதாவது ஒண்ணு அடிச்சுக்கிச்சு சண்டை போட்டுக்குச்சு வச்சுக்கிச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்யும், நான் இந்த மாதிரி அதை செஞ்சேன், நான் இந்த மாதிரி அந்த பிள்ளையை திட்டுனேன், நான் தான் அடிச்சேன் அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் யாரும் சொல்லாதுங்க. என்ன செய்யுங்க, அவன் தான் என்னை அடிச்சான், அது உண்மையோ பொய்யோ எடுத்த உடனே அடுத்த ஆளதான் அது என்ன செய்யும், அது பண்ண. அப்ப அந்த இதுல இருந்தே அது என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்ப இன்றைக்கு பெரியவர்களா இருக்கும் பொழுது நாமுமே என்ன செய்யறோம்னா, ஒரு தப்பை பண்ணி அந்த ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம அதை ரியலைஸ் பண்ணி, ஆமா என் மேலதான் தப்பு, நான் தான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறேனுன்றதுக்காக நான் என்ன செஞ்சேன், விருப்பப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சேன், கடைசியில இப்படி நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், மாட்டிக்கிட்டேன், அதனால ஏன் தப்பு தான், இதுல இருந்து நான் என்ன செய்யணும், மீண்டு வரணும்னு நம்ம திருத்திக்கிறது இல்லை. அநேக நேரத்துல என்ன செஞ்சுக்கிறது, நான் சும்மா இருந்தாலும் இந்த இவன் சும்மா இருக்க மாட்டான், நான் இங்க இருந்தாலும் என் வேலை பார்க்குற இடத்துல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க ஏதாவது என்னை போட்டு இப்படியே ஃபோர்ஸ் பண்ணி என்னை இப்படி இது பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு நம்ம மற்றவங்களவே இப்படியே குறை சொல்லிதான் நிறைய நேரங்கள்ல என்ன செய்யறது, நம்ம போய் அநேக விஷயங்கள்ல மாட்டிக்கிறோம். அப்ப இதுல அது அங்க மட்டும் கிடையாது. வேதத்தின்படி ஆதாமை நாம் குறிச்சு பார்க்கும் பொழுது ஆதாமுமே என்ன செஞ்சாரு, தேவன் கேட்கும் பொழுது நீ இப்படி இந்த கனியை புசித்தாயா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா புசித்தேன் அப்படின்றது இல்லாம நீர் கொடுத்த இந்த ஸ்திரீயானவள் தான் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்கதான் என்ன செஞ்சாரு, குற்றத்தை அங்கே சொன்னார். அப்ப ஸ்திரீயின் இடத்துல போய் கேட்கும் பொழுது ஸ்திரீ என்ன செய்யல, ஆமான்னு சொல்லல, அவன் என்ன செய்யல, சர்ப்பமானது என்னை வஞ்சித்தது என்ன செஞ்சேன், நான் புசித்தேன் அப்படின்றத அங்க சொல்றாங்க. அப்ப அங்க இருந்தேதான் இந்த விஷயம்லாம் என்ன செய்யுது, ஆரம்பம் ஆகுது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யணும்னா, அந்த ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிறோம், ஒரு சோதனையில சிக்குறோம் அப்படின்னா அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, காரணம் நாமளாதான் அங்க இருக்க முடியுமே தவிர வேற யாருமே அந்த விஷயத்துல என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஒரு விஷயத்துல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம், யாரையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படியே ஒரு வேலையில மாட்டிட்டாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா கடைசியில சொல்லும் போது சொல்லுவாங்க, சரி அவன் தான் சொன்னான்னா உனக்கு எங்க போச்சு அறிவு, நீயே அதை சிந்திக்கல, நீ யோசிச்சு மத்த இவ்வளவு விவரம் இப்ப பேசுறேல, அப்ப ஏன் செய்யலன்னு நம்மளை கேள்வி என்ன செய்வான், அப்படியே நிப்போம், அவ்வளவுதான். ஏன் அது அவ்வளவுதான் முடிவு. அதோடைய பாவம், அந்த பாவமானது என்ன செய்யுது, கடைசியில மரணத்தை அது பிறப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே அந்த இச்சை அடக்கமானது நம்மள இடத்துல அது என்ன செய்யணும், இருக்க வேண்டும். மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டுறதுனாலேயே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் நம்மை நாமே சோதித்து பார்க்கணும், நம்மையே நிதானிச்சு பார்க்கணும், என் மேலதான் அந்த தப்பு இருக்கு அப்படின்றத உணர்ந்து அதுல இருந்து நாம என்ன செய்யணும்,
கடந்து வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். உணவு பழக்கமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எந்த விஷயத்திலையும் நீங்க இதை என்ன செய்யலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். சாப்பிடுறோம் அப்படின்றதுக்காக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பிரதர் வந்து ஒரு கரண்டி வைக்கிறாரு, அவருக்காக ஒரு கரண்டி சரி பிரதர் வச்சுட்டாரேன்னு சாப்பிடுறேன், இடம் இருக்கு சாப்பிட்டுட்டேன். அடுத்து ஜிசிஏ பிரதர் வந்து நான் அவர் வச்சாரு நீங்க சாப்பிடுறீங்க, நான் கொஞ்சம் வைக்கிறேன் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு அவர் வைக்கிறாரு, சாப்பிடுறேன். அப்படி அத ஒரு அளவுக்கு மீறி வரும்போது நான் என்ன செய்யணும், இல்ல பிரதர் போதும் அவ்வளவுதான் முடிஞ்சு என்னால முடியாது அப்படின்னு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சிடணும், எந்திரிச்சிடணும். நம்ம அப்படியே உட்காந்துட்டு சரி பிரதர் வச்சுட்டாரு அவங்க வச்சுட்டாங்க, கடைசியில என்ன ஆயிரும், சாயந்தரம் ஆக ஆக உடம்பு ஒரு மாதிரி மூச்சு திணற ஆரம்பிக்கும், ஒண்ணு செரிமான பிரச்சனை இல்லாம இருக்கும், ஏதாவது ஒரு ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னாச்சு அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி மதியம் அப்படி ஏங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னு, இல்ல நான் இல்ல இந்த ஜிசிஏ பிரதர் தான், நான் வேணாம் அவர் தான் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாரு வச்சுட்டாரு அப்படின்னு அவரை நான் என்ன செய்யறது, அவரு தன்னுடைய அன்பினால என்ன செய்யறாரு, எனக்கு அதை கொடுக்கும்போது பிரதர் இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கும் பொழுது நான் அவரை போய் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏங்க அவரு வச்சாலும் தின்றது உங்க வாய் தானே, நீ தான் என்ன செய்யணும், போதும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்ப இதையெல்லாம் நாம் பார்த்து அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும், அப்ப மாம்ச பிரகாரமாக உலக பிரகாரமாக இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இதையெல்லாம் மாற்றுது அப்படின்னா, அப்ப ஆவிக்குரிய விஷயம் தேவனுக்கு தேவனுடைய காரியத்துல தேவன் எப்படியெல்லாம் எதிர்பார்ப்பார் என்பதை நாம் என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும் பொழுது அநேக காரியங்களை இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலியமாக அநேக கட்டளைகளை தேவன் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆனால் அந்த கட்டளைகள் எல்லாத்தையும் குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் செய்யறாங்க, திருப்பி மறுபடியும் அவர்கள் மீறுறாங்க. இப்படியா அவங்க கடந்து 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 மீறி மீறி வரும் பொழுது தேவனிடத்துல இருந்து அநேக தண்டனைகளையும் அவர்கள் என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. இப்ப அதெல்லாம் பாக்குறோம்னா தேவன் திருப்பி என்ன செய்யறாரு, அவங்க மேல கோபமாகிறாரு, திருப்பி அவங்க மனசாவப்பட்டு அழும் பொழுது திருப்பி அவங்கள மன்னிச்சு என்ன செய்யறாரு, திருப்பி அரவணைக்கிறாரு, திருப்பி மீண்டும் அந்த பாவத்தை செய்யறாங்க. இதெல்லாம் நான் இப்ப அந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கும் பொழுது அதை படிக்கும் போது அதை தான் நான் யோசிச்சேன். இதே தப்பதான் நம்மளும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். தேவன் ஒவ்வொரு தடவையும் நம்மளை கிருபையா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அதை படிக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க மேலதான் என்ன இது எரிச்சலா இருக்கு. ஏன்னா இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, திருப்பி திருப்பி நீ என்ன இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்காங்களே அவங்கன்னு படிக்க 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 நமக்கு என்ன ஆகுதுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கோபம் வரும். ஆனா அந்த நேரத்துல என்ன ஆகும்னா நம்மளே அந்த இடத்துல நினைச்சு பார்க்கும்போது நம்மளும் அதுதான் செய்யறோம், இதுல போய் அவங்கள போய் நம்ம என்ன சொல்றதுக்கு நமக்கு பெரிய அவ்வளவு நம்ம யோக்கியமானவங்க கிடையாது. நம்மள என்ன செய்யறோம், அநேக நேரத்துல அந்த விஷயங்களை செய்கின்றோம். அப்ப தேவன் வந்து தேவனுடைய காரியத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுத்திருக்கிறதான அந்த சட்ட திட்டங்களுக்கு அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, அதற்குள்ளாக போக வேண்டியது இருக்கு. ஆகவே நாம் கிறிஸ்தவன் என்கின்றதான போர்வையை மாத்திரம் நாம் போத்தி கொண்டு வேதத்தை கையில எடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளையும் வேத வகுப்புகள்லையும் ஜபத்திலையும் எல்லாத்திலையும் தரித்திருக்கிறதுனால மாத்திரம் உடனே டக்குன்னு கூட்டிட்டு போய் நம்மள என்ன செஞ்சிட மாட்டாரு, உள்ள வாங்க நீங்க கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணிட்டீங்க, நீங்க வேத வகுப்பு சரியா அட்டன் பண்ணீங்க, டெய்லி நீங்க பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணீங்க, வாங்க நீங்க தான் உள்ள போகணும் அப்படின்னு நம்மள என்ன செய்ய மாட்டாங்க, தேவனை அழைக்க மாட்டாரு. நம்மளுடைய கிரியைகள் அந்த இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். எப்படி நாம் வாழ்ந்திருக்கிறோம், மற்றவர்களுக்கு உதாரணமாக எப்படி வாழ்ந்திருக்கிறோம், தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த கட்டளையை எப்படி கிரிகள் மூலியமாக நாம் கனிகளை நாம் எப்படி கொடுத்திருக்கிறோம் என்பதை தேவன் என்ன செய்வாரு, அதை பார்ப்பார். எப்படி இயேசு கிறிஸ்து அத்தி மரத்துல கனிகளை தேடினார், அதுல ஒண்ணு இல்லைன்னும் போது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னும் போது அது என்ன இல்ல, வேஸ்ட், அவ்வளவுதான். அதை வெட்டி என்ன செய்யணும், அக்கினியில போடணும். மறுநாள் பார்த்தா அது என்ன ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதேதான் அது நம்ம அந்த இடத்துல உதாரணம் பார்க்கணும். நம்ம இடத்துல எந்த கனிகளும் வெளிப்படலை அப்படின்னா தேவன் நம்மளை பார்ப்பார். ஒண்ணுமே உன்கிட்ட ஒரு விஷயம் கூட ஒரு கனி கூட இல்லையே அப்படின்னும் போது அப்ப இது எதுக்கு வேஸ்ட், இருந்து ஒரு பலனும் இல்லை, அது அதுக்கும் பலன் இல்லை மற்றதுக்கும் பலன் இல்லைன்னும் போது அதுவும் ஒண்ணு இல்லாம போட்டோம் அப்படின்னா அதை வெட்டி என்ன செஞ்சிருங்க, அக்கினியில போட்டுருங்க. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் நமக்கு இருக்கிறதான அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இச்சை அடக்கம் என்பது நம்மளிடத்துல இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த இச்சையை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தை மாத்திரமே.
வேத வசனத்தை படிப்பதன் மூலியமாக தேவன் நம்ம கொடுத்திருக்கிறதான இந்த கட்டளைகளை நாம் கை கொள்வதன் நிமித்தமாக நாம் என்ன செய்ய முடியும்? அவைகளே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த வசனமானது நமக்குள்ள அதை என்ன செய்யணும்? இருக்கணும். சங்கீதம் 119வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, இங்கே பார்க்கிறோம் தாவீது சொல்கிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? நம்மளுடைய இருதயத்துல வச்சிருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் இந்த இச்சையை எல்லாத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஒண்ணு தேவனுடைய அனுமதி இல்லாம அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாம அவருடைய வார்த்தை இல்லாம அதெல்லாம் நான் இன்னைக்கு நினைச்சேன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? எல்லாம் சரி பண்ணிடுவேன், என்னால முடியும், இதுல வேற யாரும் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஆணவத்துல நம்ம பேசணும் அப்படின்னா அது என்னைக்குமே என்ன செய்யாது? நடக்காது. மிஞ்சு போனா என்ன, இன்னைக்கு ஒரு நாள் முழுது வேணா என்ன செய்யலாம், இருக்கலாம், மறுநாள் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். ஏற்கனவே நான் அந்த சொல்லியிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வைங்களேன், இன்னைக்கு ஆமா நம்ம இனிமேல் வந்து என்ன செய்யக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அல்லது வந்து நம்ம வந்து பிரியாணியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம நேரத்துக்குன்னு அன்னைக்குதான் என்ன செய்யும், நமக்குன்னு அழைப்பு வரும். ஃபங்க்ஷனுக்கு வாங்க, இன்னைக்கு சாயந்தரம் என்ன செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னு. சரின்ட்டு நம்ம என்ன செய்வோம், சரி போவோம், நைட் நேரம் தானே, ஏதாவது டிஃபன் வச்சிருப்பாங்க, நம்ம பாத்துக்கலாம், சரி பாத்துக்கலாம்னு வரும்போது அன்னைக்குதான் அங்க என்ன பண்ணிருப்பாங்க, விதவிதமா பிரியாணி இருக்கும், நான்வெஜ் எல்லாம் டிஃப்ரெண்டா சமைச்சு வச்சிருப்பாங்க. நம்ம என்னைக்கு முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்குதான் அது இருக்கும். நம்ம முடிவு எடுக்காத வரைக்கும் ஒருத்தரும் எங்கேயும் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, எந்த ஃபங்க்ஷனும் வராது. ஆனா நம்ம வாட்டுக்கு ஏனாந்தானே இருப்போம், அப்ப எல்லாம் எதுவுமே நடக்காது. என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த முடிவு எடுத்து நம்ம இன்னையில இருந்து இப்படித்தான், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு விஷயத்த செய்யும் போது சோதனைக்குன்னே அதை என்ன செய்யும், அன்னைக்குன்னே நமக்கு உடனே அடுத்த நிமிஷமே அழைப்பு வந்துடும், வாங்க அப்படின்னு. உடனே என்ன பண்ணுவோம், சரி ஓகே இன்னைக்கு தானே முடிவு எடுத்தோம், சரி இன்னைக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு நாளையில இருந்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு ஆரம்பிப்போம். அந்த சாப்பிட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், அவ்வளவுதான், நாக்குல அந்த ருசி வந்த உடனேயே அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எல்லாமே இருக்கு. ஏன்னா நான்லாம் நிறைய நேரம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அது அப்ப அது போற போக்குல அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு விட்டுட்டு அது என்ன செஞ்சாச்சு, விட்டாச்சு. ஆனா இப்ப எதுவுமே எந்த தொல்லையும் இல்லை. நம்ம அது வேணான்னு விட்டுட்டோம் அப்படின்னா யாருமே கூப்பிடுறது இல்லை. அதனால அப்படியே இருந்துருவோம் அப்படின்றது விட்டாச்சு. நம்ம கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிருது, வந்துருது. அப்ப இந்த மாதிரியான அந்த விஷயங்கள்ல நாம் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள அதை என்ன செய்ய வேண்டியது இருக்கு, அது நமக்குள்ள இருந்து அது நம்ம என்ன செய்யணும், வேலை அதை செய்ய வேண்டும். அப்ப அந்த உமது வார்த்தையை என்ன செஞ்சிருக்கிற, எமது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கும் உமது வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இங்க நம்ம பார்க்கிறோம், இருதயமே என்ன செய்தான், மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இருதயத்திற்குள்ள தேவனுடைய வார்த்தையை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு கண்ட்ரோலை அது கொடுத்துரும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இல்ல அப்படின்னா இப்படிப்பட்டதான இச்சைகள் எல்லா விஷயத்திலையும் நம்ம போய் விழுகிறதற்கு அது ஒரு காரணமா எது இருக்கு, இதயம் தான் இருக்கு. அந்த இருதயம் தான் என்ன செய்யப்படுகிறதா, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்றது. ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த ஆசையை வச்சு இல்ல நீ அடைஞ்சே ஆகணும், அதை வாங்கிடு எப்படியாவது, ஏன் அதை வாங்குறது கூட உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு நம்மளை உசுப்பேத்தி விடுறதெல்லாம் அதுதான். இந்த ஒரு விஷயம் வாங்கிறதுனால நீ ஒண்ணு என்ன செஞ்சிட மாட்ட, பெருசா ஒண்ணு நீ நட்டமாயிர மாட்ட, அல்லது நீ இதை செய்யறதுனால நீ ஒண்ணு பெரிய கொலை குற்றம் பண்ணவே ஒண்ணு நீ கிடையாது. இதுக்கு மேல எல்லாம் எவன் என்னென்னலாம் பண்ணிட்டு அவன் சுத்தான செய்யறான், ஏன் இதை நீ செய்யறதுனால என்ன ஆகுது, எல்லாம் பேசும். அது அப்படியே நம்மளை பேசும் பொழுது அப்படியே நமக்குள்ளேயே ஜட்ஜ்மெண்ட் நடக்கும்ல. சரி ஆமா அது சொல்லுவது நல்லதுதான்,
ஒரு தடவை இதை பண்ணிடுறதுனால இது என்னத்த பெருசா பாதிப்பு வந்துட போகுது, இல்ல யாரு பார்த்துட்டு இருக்கா, இல்ல மற்றவங்களுக்கு யாருக்கு நம்ம வந்து இத ஒரு பலவீனமா ஏற்படுத்துற மாதிரி நம்ம என்ன யாரு முன்னாடியும் போய் இதை செஞ்சோமா? எல்லாமே பேசலாம், உள்ளுக்குள்ள அது அப்படியே நல்ல பாயிண்டா எடுத்து விடும். என்ன இல்லாதப்ப தேவனுடைய வார்த்தை உள்ள இல்லாத இருக்கும்போது. ஏன்னா வசனத்துல சொல்லுது இல்ல, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்தான், போராடுது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம். ஆகவே இது ரெண்டுமே போராடும். வசனம் நமக்குள்ள உள்ள அந்த இருதயத்துல நாம் வைத்திருக்கும் பொழுது அந்த பாவத்தை செய்யாதபடிக்கும் அது வாழ்க்கை நான் என்ன செய்யறேன், என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த வசனம் உள்ள இருக்கும் பொழுதும் அது என்ன செய்யும், போராடும். ரெண்டுக்கு போராட்டம் பயங்கரமா நடக்கும். ஆனால் வசனம் தான் அந்த இடத்துல என்ன செய்யும், ஜெயிக்கும். அதற்குண்டான பலத்தை தேவன் நமக்கு என்ன செய்யறார், கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவ பாக்குறோம், அவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது சாத்தானாலே அங்க என்ன செய்கிறாரு, சோதிக்கப்படுகிறார். இப்போ லூக்கா புஸ்தகத்துல நாம் படிக்கும் பொழுது கூட நாம் கடந்த நாட்கள்ல பார்த்தோம், அங்கே பரிசுத்த ஆவியானவர்னாலே அவர் என்ன செய்தாரு, வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே சாத்தானினாலே அங்கே என்ன செய்யப்பட்டாரு, சோதிக்கப்பட்டார். பலவிதமான இச்சைகளை அவன் என்ன செஞ்சான், சொன்னான். ஏன்னா அவர் உபவாசம் 40 நாள் அவர் என்ன செய்யறாரு, உபவாசத்துல இருக்கிறாரு. இந்த கல்லுகளை எல்லாம் நீ என்ன செய்ய, அப்பமாக்கி சாப்பிடு. ஏன்னா உபவாசத்துல இருக்கும்போது எவ்வளவு பசி இருக்குன்னு தெரியும். உணவை கண்ணுல என்ன செய்யறது, காட்டுறது, அந்த நினைப்பூட்டுற விஷயத்த செய்யறான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, ஆவிக்குரிய ரீதியமாக தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்துல இருந்ததுனால அந்த வசனம் என்ன செஞ்சது, அந்த இடத்துல அந்த இச்சையில இருந்து அவரை கடந்து வர செய்தது. உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் அவன் என்ன செய்யறான், காட்டுறான். என்னை பணிந்து கொள் என்று சொல்றான். தேவனாய் ஒருவருக்கு மாத்திரமே பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் அப்பாலே போ சாத்தானே என்று அவரை கடிந்து கொள்றத பாக்குறோம். அவர் இடத்துல அந்த தேவனுடைய வார்த்தையானது அவருக்குள்ள இருந்ததுனாலே அவர் சாத்தானை அங்க என்ன செஞ்சாரு, எதிர்த்தார். இன்றைக்கு நம்மளுடைய இருதயங்களிலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள வரக்கூடிய சோதனைகள் நிமித்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும், சாத்தானை எதிர்க்கக்கூடியதான அந்த திராணி நம்ம இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், இந்த இச்சையில இருந்து நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை மேற்கொள்ள நம்மளால என்ன செய்யணும், அந்த இச்சையில நம்ம போய் செய்யாத அளவுக்கு அதுல இருந்து நாம் அடக்கமாக இருக்கிறதற்கு அது மிகவும் உதவியாக அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் அந்த வசனத்தை நம்மளுடைய இருதயத்துல வைத்து அதற்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே பார்க்கிறோம், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அங்க சொல்லப்படுகிறார். தீங்கு நாள் அப்படின்றது என்னது, இங்க எந்த நாளை குறிக்கிறது? இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, இன்னைக்கு நாள் பார்த்து இன்றைக்கு வந்து இதுதான் நல்ல நாள், இது கெட்ட நாள், நாள்ல போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நேரத்திலையும் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்றது என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? கிடையாது. என்றைக்கு நாம் நம்மளுடைய இருதயத்துல இருக்கக்கூடியதான அந்த கட்டுப்பாட்டை மீறி ஒரு விஷயத்தை, தேவனுடைய கட்டளையை மீறி ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோமோ அதுதான் நமக்கு கெட்ட நேரம், அதுதான் நமக்கு கெட்ட நாள், தீங்கு நாள். அப்ப அந்த தீங்கு நாள்ல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான், அங்க நீங்க என்ன செய்யணும்னா எதிர்த்து நிற்கணும். என்னைக்கு நமக்கு இந்த போராட்டமும் சோதனையும் நம்ம இடத்துல வருதோ, எந்த நேரத்துல வருதோ அதுதான் நமக்கு என்ன இருக்கு, அது தீங்கு நேரமாக தீங்கு நாட்களாக அது இருக்கிறது. அதை நீங்கள் என்ன செய்யணுமா, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க, இருங்க. அப்படி நீங்க நிற்கும் பொழுது நீங்க என்ன செய்யுங்கம்மா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. எது அது? தேவனுடைய வசனம். வசனம் என்கின்றதான அந்த கேடயத்தை நாம் என்ன செய்யணும், பிடித்துக் கொள்ள வேணும். அதுதான் நமக்கு மிக பாதுகாப்பு. அதை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுதுதான் நாம் வரக்கூடியதான இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செஞ்சிருவோம், அதுல விழுந்து ஒன்றும் இல்லாம போயிடும். ஆக நாம் அந்த ஒரு விஷயத்துல நாம் தேவனுடைய வசனத்தை நம்மளுடைய இருதயத்துல வைத்து நாம் வரக்கூடியதான இச்சைகளை நாம் மேற்கொள்வதற்கு அது பலன் கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்.
ஒரு பாவத்தை அல்லது ஒரு விஷயத்தை நாம் செய்வதற்கு முன்பதாக அதை செய்யணும்னு தோன்றதை விட அதை நாம் எதிர்த்து நிற்கிறதற்கு தான் நம்ம மிகவும் நம்ம என்ன செய்யணும், போராடணும். ஒரு விஷயத்தை எதிர்க்க தான் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குமே தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தைரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். யார் மூலியமாக? இயேசு கிறிஸ்து மூலியமாக. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான போராட்டத்திலே அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜெயித்து தேவனுடைய வலது பரசத்திலே வீற்றிருக்கிறார். நமக்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் என்ன செஞ்சிருக்கிறார், இருக்கிறார். அப்படின்னா அவர் இன்றைக்கு நமக்கு என்ன செய்யறாரு, அப்படிப்பட்டதான பலத்தை அவர் நமக்கு தருகிறார். ஏன்னா அவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது, தேவனுடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தைக்கு முழுவதுமாக அவர் கீழ்ப்படிந்து என்ன செஞ்சாரு, வாழ்ந்து காண்பித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும், இப்படிப்பட்டதான பாவங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். போர்த்திபாரனுடைய மனைவி அவர் இடத்துல வந்து பாவத்துல ஈடுபட செய்யும் பொழுது அவன் என்ன செஞ்சான், அந்த இடத்துல எதிர்த்தான். இப்படிப்பட்டதான பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று என்ன செஞ்சான், அவன் கேள்வி கேட்டான். அந்த இடத்துல எதிர்த்து அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய வஸ்திரத்தையும் விட்டு ஓடினான் என்று நாம் என்ன செய்யறோம், வேத வசனத்துல பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல எதிர்த்து நிற்கக்கூடிய அளவிற்கு அவன் தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்துல என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் அவன் இடத்துல இருந்துச்சு. அதனாலதான் அவனுடைய இருதயத்தினுடைய நிறைவு நாளை வாய் பேசும் என்று சொல்லுவது போல அவனுடைய இருதயத்துல இருந்த அந்த வார்த்தை வாயினால வந்தது. என்ன வந்துச்சு, இப்படிப்பட்டதான பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று அவன் கேட்கிறான்னு சொன்னா, அப்ப தேவன் மேல எந்த அளவுக்கு அவன் பயபக்தியா இருந்திருப்பான் அப்படின்றத அவனுடைய இருதயத்தினுடைய நினைவு என்ன செஞ்சிச்சு, வெளிப்படுத்தினது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக இன்றைக்கு நாம் வெளிப்படுத்துகிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். யோபுல பார்க்கும் பொழுது யோபு 31:1 அவர் சொல்லுகிறார், என் கண்களோடு நான் என்ன செஞ்சேன், உடன்படிக்கை பண்ணி கொண்டேன். என் கண்களோடு நாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியாது, மற்ற பெண்ணை நான் எப்படி பார்க்க முடியும்? அப்ப இன்றைக்கு நாமும் நம்மளுடைய கண்களோடு நாம் என்ன செய்யணுமா, உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். கண்ணோட பண்ணணும், நம்ம கைகள்ல உடன்படிக்கை பண்ணிக்கிறோம், காலில் உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். நான் இப்படிதான் இருப்பேன், தேவனுடைய கட்டளையை மீறி நான் ஒரு விஷயத்த நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், அதை நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், நான் அந்த வழியில நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்றத நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கும் பொழுது தேவன் அதற்குண்டான பலத்தை நமக்கு அவர் என்ன செய்யறாரு, தர்றாரு. அதை நாம் கடந்து போவதற்கு, நாம் எதிர்த்து போராடுவதற்குண்டான பலனையும் தேவன் என்ன செய்வார், நமக்கு தருவார். அந்த அவர் நமக்கு அப்படிப்பட்டதான பலனை தருவாரு அப்படின்ற விசுவாசம் நம்மள்ட்ட இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தா தான் நம்ம இதெல்லாம் என்ன செய்ய முடியும், கடக்க முடியும். ஒருவேளை அவர் நம்மளை தருவாரா தரமாட்டாரான்னு ஒரு டவுட்ல நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் அது போராடக்கூடிய தெம்பு நம்மள்ட்ட என்ன செய்யாது, இருக்காது. அவர் என் கூட இருக்காரு, அதற்கு உண்டான பலன் என்கிட்ட இருக்கு. நான் எதா இருந்தாலும் நான் எதிர்த்து என்ன செய்வேன், போராடுவேன். ஒரு விஷயம் வருது, ஒரு பாவத்தை நான் செய்யறேன், ஒரு இச்சையான கண்ணோட்டத்தோட நான் ஒரு ஸ்திரீயை பாக்குறேன் அப்படின்னா அதை நான் பார்க்க கூடாது. தேவன் எனக்கு இப்படிப்பட்ட கட்டளையை கொடுத்திருக்கிறார், நான் பார்க்கறது எப்படி, அதை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அப்படின்னும் போது தேவன் என்ன செய்யறாரு, அதற்குண்டான பலனை நமக்கு கொடுக்கிறார். இந்த பாவத்தை நான் செய்யறதற்கு நான் உடன்படுறது எப்படி, நான் இதை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். தேவன் என் கூட இருக்கிறாரு, அவருக்கு விரோதமா நான் இப்படிப்பட்டதான பாவத்தை செய்யறது எப்படி அப்படின்னு தேவன் என்ன செய்யறார், நமக்கு அதுக்குண்டான பலனை தருகிறார். எப்படி யோசேப்பு எதிர்த்து நிற்கும் பொழுது அவனுக்கு அந்த பலத்தை கொடுத்தாரோ, கடைசியில் அதற்கு பிற்பாடு தேவன் என்ன செஞ்சாரு, அதே இடத்துல தேவன் அவனை எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக அந்த இடத்துல உயர்த்தினார் என்பதை நமக்கு நல்லாவே தெரியும். வேத வசனத்தை நாம் வாசித்து பார்த்திருக்கிறோம். ஆகவே அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படியாக நாம் இன்றைக்கு இந்த இச்சையை நாம் கடந்து நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இச்சை அடக்கம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான ஒன்று. நாம் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இச்சை அடக்கமானது என்ன இருக்கணும், கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பா அது என்ன செய்யணும், இருக்கணும். நீதிமொழிகள் 16:32 நாம் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 16:32. நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கணும் நீதி சார்ந்தவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கணும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இங்கே பார்க்கிறோம், பலவானை பிடிப்பவனை பார்க்கிறோம் நீடிய சாந்தம் உள்ளவன் முத்தவன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் முத்தவன். பட்டணத்தை பிடிக்குகிறவன் என்று பார்க்கும் பொழுது யார சொல்றோம்னா, ஒரு
ராஜா வந்து என்ன செய்யறாங்க, போருக்கு போகும்பொழுது அவங்க எப்படி ஒரு பட்டணத்தை மேற்கொண்டு அதை போய் பிடிக்க போறாங்களோ, அப்ப போருக்கு போகும்போது என்ன செய்வாங்க, அந்த அளவுக்கு பலவீனமா போக மாட்டாங்க. எந்த அளவுக்கு படையோட அவங்க என்ன செய்வாங்க, போய் ஒரு பட்டணத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவனை காட்டிலும் என்னவா இருக்கான், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனசை நம்ம வந்து கட்டுப்படுத்துறோம், இந்த பாவத்துக்கு நான் உடன்பட மாட்டேன், இந்த இச்சையை நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், இதெல்லாம் நான் வந்து கண்ட்ரோலா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன் மனதை அடக்குறவன் அப்படின்றது இப்பேற்பட்டதான ஒரு விஷயத்தை விட எவ்வளவா அதிகமா ஒரு உத்தமன் என்று அங்க என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறதை அங்க பார்க்கிறோம். அப்ப தன் மனதை நாம் என்ன செய்ய வேண்டும், கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். அப்ப கிறிஸ்தவனுக்குன்றது அந்த ஒரு இச்சையடக்கம் என்றது கண்டிப்பா தேவை. தன் மனதை அவன் என்ன செய்ய வேண்டும், அடக்கக்கூடியவனாக அங்க இருக்க வேண்டும். அதான் 1 கொரிந்தியர் 9:24 கூட நம்ம வாசிச்சோம். பூமிக்குரிய அந்த பந்தய ஓட்டத்துல ஓடுறவங்க என்ன செய்வாங்க, இச்சையடக்கத்தோட என்ன செய்வாங்க, போவாங்க. அப்ப ஆவிக்குரிய காரியத்துல நாம் ஓடுகிறோம் என்று சொன்னால், அப்ப நாம் எந்த அளவுக்கு அதை விட அதிக கவனமா இருந்து நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருந்து நாம் என்ன செய்யணும், அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 5ஆவது அதிகாரம் 29-30 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, உன் வலது கண் உனக்கு இடர்வு உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாய் இருக்கும். உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாய் இருக்கும். இங்க பார்க்கிறோம், ஒவ்வொன்றிலையும் நீ என்ன செய்ய, ரொம்ப கவனமா இருன்றதை பார்க்கிறோம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நீ என்ன செய்ய, பிடுங்கி போடு. அப்ப உன்னுடைய கண்ணுல, அதான் நம்ம இப்ப யோபுல பார்த்தோம், அவர் என்ன செய்யறாரு, என்னோட கண்ணோட நான் என்ன செஞ்சுட்டேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் என்று சொல்றாரு. அப்ப இங்க இந்த இடத்துல சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, எது உனக்கு இடரல் உண்டாக்குதோ நீ அதை என்ன செஞ்சிரு, பிடுங்கி போட்டு தரித்து போடு, எல்லாம் பண்ணு. நீ இப்படி எல்லாம் உள்ளவனாய் நீ பாதாளத்துல போய் பிரவேசிப்பதை பார்க்கலாம், நீ ஏதாவது ஒரு விஷயத்துல குறை உள்ளவனாய் நீ என்ன செய்யலாம், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நீயே பிரவேசிக்கலாம், இந்த ஆசீர்வாதத்திற்குள்ள நாம பிரவேசிக்கலாம் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்துல எது இடரல் உண்டாக்குகிறதோ அதை நாம் தரித்து போட வேண்டியது மிகவும் அவசியம். அது மிக கவனமாக இருந்து நாம் அதை என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரணம் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தோன்றது எல்லாமே நல்லா இருக்கும், நான் சரியாதான் இருக்கு, நான் அதுல போய்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு கரெக்டா தோணுது, எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க நம்ம யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இல்லப்பா நீ அதை செய்யாத, அது நமக்கு சரியா வராது, அதை பண்ண, அதெல்லாம் நான் எல்லாம் பார்த்துட்டு தான் போய்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், திட்டிட்டு அதுல போவோம். கடைசியில பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்துல போய் லாக் ஆகி அங்க போய் நின்றுவோம். அப்ப நின்ற உடனே அதுக்கப்புறம் வாயை திறக்கிறது இல்லை. எங்க நம்ம வெளியில சொன்னோம்னா நம்மளைய அசிங்கப்படுத்திடுவாங்களோ திட்டிடுவாங்களோன்ட்டு அப்படியே கம்முன்னு அமைதியா இருந்துட்டு என்ன செஞ்சிடுறது, அதை நம்மளே சரி பண்ணிக்கலாம்னு விட்டுறது, இல்லைன்னா அதை செய்யறதே இல்லை. அதை பெரியவங்க பெத்தவங்க என்ன செஞ்சுக்குருவாங்க, புரிஞ்சுக்குருவாங்க, சரி ஏதோ பயவுள்ள இதுலயே போய் மாட்டிக்கிச்சு போல, அது கம்முன்னு இருக்கு, சரி நம்ம இதை ஓப்பனா கேட்டு அவனுக்கு அசிங்கத்தை உண்டு பண்றதுக்கு கம்முன்னு விட்டுருவான், போல இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன இருக்குன்னா, மனுஷனுக்கு தோன்ற வழிகள் எல்லாமே எனக்கு சரியாதான் இருக்குன்னு நினைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. அந்த விஷயம் என் கிறிஸ்தவனா இருக்கக்கூடிய எனக்கு அது தகுதியா, நான் இந்த விஷயத்துல நான் இந்த ஒரு வழியை நோக்கி நான் போறேன், இது எனக்கு சரியா இருக்குமா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதுல செயல்படணும். ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னாடி யோசிக்கணும், ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நாம் யோசித்து அதை செயல்படுத்தணும். அதைதான் ஊழியர் நமக்கு அடிக்கடி சொல்லும் பொழுது, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அதை என்ன செய்யணும், தேவனுடைய அனுமதியோடு நம்ம என்ன செய்யணும், அதை செய்யணும். அதுக்குண்டான அனுமதியை தேவன் என்ன செய்வாரு, தருவார். அது சரியா நம்ம செயல்படுத்தி போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது தேவனுடைய அனுமதி நம்மள்கிட்ட என்ன செய்யுது, இருக்கு. ஒருவேளை அதுக்கு அநேக தடைகள் வருதா, ஓ இது தேவனுக்கு சித்தம் இல்லை, தேவன் இதை அனுமதிக்கல, அப்ப அதை விட்டுருவோம்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். இது என்ன இவ்வளவு தடை வருது, என்னைய மீறி இது என்ன அப்படி வந்துருமா அப்படின்னு நானும் இதை எப்படியாவது செஞ்சு பாக்குறேன்னு உள்ள முட்டி மோதணும்னு வைங்க, நம்ம ரொம்ப பலவீனமாயும் கடைசியில ரொம்ப அப்படியே தெம்ப இழந்துருவோம், எல்லாதாயிருவோம், கடைசியில அங்க ஒண்ணுமே நடக்காது. போராடின நேரம் நாட்கள் எல்லாமே அதை என்ன செஞ்சிருவான்,
வேஸ்ட். அதுக்கு போய் இவ்வளவு போராடினதுக்கு அதுக்கு பிரயோஜனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாமேன்னு அப்புறம் வரும். அப்ப அதுதான் மனுஷனுக்கு தோன்ற வழிகள் எல்லாமே என்ன செய்யுது, சரியானதா இருக்கும். கடைசியில பார்த்தா அது என்ன இருக்கும், மரண வழியாக இருக்கும். அப்ப நாம் ஒவ்வொருவருமே அதை சிந்தித்து பார்த்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடைசியாக நாம் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். இச்சையடக்கம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? இல்ல இப்ப நம்ம இதெல்லாம் கேட்டோம், எல்லாம் கேட்டு இருந்தோம், இல்லைங்க என்னால அதெல்லாம் ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓரளவுக்கு நான் என்ன செய்யறேன், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பாதிப்பு இல்லாம இதுக்கும் பாதிப்பு இல்லாம ஓரளவுக்கு நான் இதை மேனேஜ் பண்ணி நான் என்ன செஞ்சிடறேன், கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இச்சையடக்கத்தை மேற்கொள்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 2 பேதுரு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சங்களுமாய் இருந்து உங்களோட விருந்துகையில் தங்கள் வஞ்சனைகள் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். இங்க பார்க்கிறோம், இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு விஷயத்தை நான் செய்யறதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், நான் அதை என்ன செய்யறேன். இது யாருக்கு என்ன இல்ல, பாதிப்பு இல்ல, யாரையும் பாதிக்கல, எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணாம, அந்த இச்சையடக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாம அதை செயல்படுத்துறவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் என்ன செய்யும், சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும். அப்புறமேட்டு பார்த்தா அது ஏன்டா அதை போய் இது பண்ணோம் அப்படின்றோம். இப்ப நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டுல நம்ம ஒரு பொருள் ஆசைப்படுறோம், அந்த பொருளை அடைஞ்சே ஆகணும், அதை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு போய் அதை என்ன செஞ்சிடறது, வாங்கிடுறது. வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்த அடுத்த 10வது நிமிஷம் நம்ம கையில இருந்து கீழே போனோம்னா அது எந்த மூலையில கிடக்கும்னே தெரியாது. எதுக்கு இப்ப இவ்வளவு போராட்டம், எதுக்கு அவ்வளவு சண்டை, அவ்வளவு மனஸ்தாபப்பட்டு மூஞ்ச தூக்கி முகரைய தூக்கி சாப்பிடாம இருந்து அவ்வளவு போராட்டம் பண்ணி ஒரு பொருளை வாங்கி கடைசியில் அது என்ன இருக்கும், மூளையில கிடக்கும். ஏன் அப்படின்னா அந்த கொஞ்ச நேரம் அதை கையில வாங்கி வைக்கிற வரைக்கும் வாங்கிட்டேன், சந்தோஷம், அவ்வளவுதான், தூக்கி போட்டு முடிஞ்சா. இதுதான் அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறது, போராடக்கூடியது. ஆனால் நாம் எதற்கு போராடணுமோ அதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லை, போராடுறது இல்லை. நமக்கு ஒரு சோதனை வருது, நமக்கு ஒரு பிரச்சனை, ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு விஷயம் சோதனை வருதுன்னா அதுல எல்லாம் இப்படி நின்று போராட மாட்டோம். சாப்பிடாம இருந்து உபவாசம் இருந்து நான் என்ன செய்வேன், இதுல மேற்கொண்டு நான் வருவேன் அப்படின்றத அப்பெல்லாம் வராது. அப்பெல்லாம் என்ன பிரதர், என்னோட இதுல ரொம்ப சோதனையா இருக்கு, எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு, என்னால இதெல்லாம் தாங்க முடியல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு என்ன செஞ்சிடறான், அதுல எல்லாம் ரொம்ப கவலையாயிரும். ஆனா நம்மளுடைய உலக பிரகாரமான ஆசைகளை நிறைவேற்றும் பொழுது அதுல இருக்கிற அந்த ஒரு பவர் இருக்கு பாத்தீங்களா, அது யாராலையும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பவர் தைரியம் வந்துருது. அப்ப எல்லாத்துக்குமே நம்மளுடைய மனசுதான் என்ன செய்யுது, காரணமாக அது இருக்கு. எதை நம்ம ஈஸின்னு நினைக்கிறோமோ அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், எதை கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது ரொம்ப கஷ்டம் தான். ஒரு சின்ன விஷயம், அந்த வாட்டர் பாட்டில் இருக்கு, அதுல இருந்து அந்த தண்ணியை நான் எடுத்து குடிக்கணும், இங்க இருந்து நான் போய் எடுத்து குடிக்கணும், இங்க இருந்து நான் போய் அந்த வாட்டர் கேனை எடுத்து நான் தண்ணி குடிச்சு அந்த வாட்டர் கேன் எடுத்தாங்க அப்படின்னு நான் அவங்கள வேலையை விடுறது எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னா என்ன செய்வேன், அதைத்தான் நான் செய்யறது. இப்ப இது நிறைய நடக்குது நம்மளோட வாழ்க்கையில, அது என்ன செய்யுது, இயல்பாவே இருக்கு. அப்ப நம்ம மனசுல சரி பண்ணு, தேவன் அததான் சொல்றாரு. இதெல்லாம் அந்த கவலைகளை குறிச்சு நீ கவலைப்பட்டு நீ என்ன செய்ய போறதில்ல, உன்னுடைய சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட போறதும் கிடையாது, அதுல இருந்து நீ என்ன செய்ய போறதில்ல, ஒரு முளத்தை குறைக்க போறதும் கிடையாது. எல்லாத்தையும் நீ எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய, தேவனிடத்துல ஜெபத்தினால நீ என்ன செய்ய, தெரியப்படுத்து அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவர் நமக்கு என்ன செய்யறாரு, அதை மேற்கொள்வதற்குண்டான பலத்தை அவர் தான் நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். பரலோகத்திலிருந்துதான் நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்குது. அப்ப அதை மேற்கொள்வதற்கு கொள்ளாம இருக்க நம்ம இருதயத்துல என்ன செய்யணும், இருக்கணும். ஆவிக்குரிய விஷயங்கள் நான் இதை என்ன செய்வேன், தாண்டுவரேன். இது என்ன பெரிய ஒரு வேலையே கிடையாது. என்ன பெரிய கஷ்டமான வேலையை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு, ஒண்ணும் இல்ல. எந்த ஒரு தேவனுக்கு விரோதமா இருக்கக்கூடியதான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். இந்த பாவமான காரியத்துல செய்யக்கூடாது அவ்வளவுதானே. வேற எதுவும் நம்மளை வெட்டி முடிச்சு நீ இத்தனை அடியில ஆழம் பள்ளம் தோண்டி இதை செஞ்சு அதை செஞ்சு இதெல்லாம் பண்ணுன்னு எதுவுமே நம்மள்ட்ட சொல்லல. ஆனால் இன்னைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள்லாம் எவ்வளவு ரிஸ்கான விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கடவுளுக்குன்னு ஒரு பேரை வச்சு இன்னைக்கு செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ரிஸ்கான விஷயத்துங்களை தேவன் அதெல்லாம் நம்மள்ட்ட என்ன செய்யல, எதிரே பார்க்கல. நீ உன்னைய எப்படி நேசிக்கிறியோ அதே போல நீ பிறனை நேசி. உன்கிட்ட இருக்கிறதுல நீ என்ன செய்ய, உன்னோட கூட இருக்கிற சகோதரனுக்கு பகிர்ந்து கொண்டு நீ என்ன செய்ய,
வாழு. நான் எனக்கு நான் கெடுதல் நினைப்பேனா? நினைக்க மாட்டேன். அப்ப மத்தவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. அப்ப மத்தவங்க எனக்கு என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு அதை நான் செய்யணும். இதை விட வேற எதுவுமே அவர் நம்மள்ட்ட என்ன செய்யல, சொல்லல. அதுக்கு மீறி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வருதா? வந்துச்சுனாலும் கடந்த வாரத்துல பிரதர் சொன்ன மாதிரிதான், நம்ம சரியான ஆவிக்குரிய வழியில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். அப்ப சாத்தான் ஏதோ ஒரு விஷயத்துல என்ன செய்யறான், அந்த ட்ராக்கை மாத்துறதுக்காக நம்மளை தடை பண்றான். அப்ப அதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த வழியில இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அந்த தடை வந்த உடனே டக்குன்னு ஜெபம் பண்ணாம பைபிள் அப்படியே மூடி வச்சுட்டு என்னன்னு தெரியல அப்படியே இது சோதனை வருது அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவன் என்ன செஞ்சுட்டான், ஜெயிச்சிட்டான். எதை போட்டா இவன் எந்த பக்கம் ட்ராக் மாறுவான்றது என்ன செய்யும், சாத்தானுக்கு தெரியும். அப்ப அதை தெரிஞ்சே அவன் என்ன செய்யறான், நம்மள்கிட்ட செய்யறான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாம எதுவுமே என்ன செய்யறது இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறது கிடையாது. அப்ப எல்லாமே சுலபமான ஒரு விஷயம், ஈஸியான விஷயம், நம்மளை ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில கவனமா நம்ம அடியெடுத்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய இலக்கை நம்ம என்ன செய்ய முடியும், சரியான நேரத்துல அதை அடைய முடியும். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின் பிரகாரமாக, உலக பிரகாரமாக இருக்கக்கூடியதான பந்தய ஓட்டத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உணவு பழக்க வழக்கங்களிலும் உடல் அமைப்புகளிலும் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு எப்படி அவன் அந்த இலக்கை அடைவதற்காக பிரயாசப்படுகின்றானோ, அதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான இச்சை அடக்கம் நமக்கு அதிகமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆகவே கேட்ட வசனங்களின்படி நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களுக்கு இச்சை அடக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை சரியான முறையில நாம் கடைபிடித்து தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்தில வைத்து இந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு நாம் ஓடினோம் என்று சொன்னால் அந்த இலக்கை நிச்சயமாக நாம் அடைவோம் என்கின்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கடந்து போவோம். தேவன் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.